प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. विदूय क्लेशर्मे कुरु शरण युग्मौ धृतरसो भवक्षेत्र प्राप्तौ करमपि च ते पूजन विधौ भवन्मूर्त्यालोके नयनमधते पाद तुलसीः परिग्राणे ग्राणो श्रवणमपि ते चारुचरिते. நாராயணியத்தினுடைய திருக்கோயிலோட திவ்ய தரிசனத்தில் நாம் சென்னை கிண்டி போரூர் மார்க்கத்தில் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமாபுரத்தில் பஜனை கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய அந்த திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு அழகாக இப்போது நாம் அந்த உற்சவமூர்த்தியை தரிசிப்பதற்காக எத்தனிக்கும் போது பிராகாரத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு துளசி மாடமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிறிய நந்தவனத்தையும் நாம் பார்க்கின்றோம். அந்த நந்தவனத்திற்கு பக்கத்தில் நடுவிலே ஒரு அழகிய கண்ணன், அந்த கண்ணனை பசுமாடு அரவணைத்துக் கொண்டிருக்க, ஆகா, இரண்டு கைகளிலே பகவான் புல்லாங்குழலை தாங்கிக் கொண்டிருக்க, நான்கு புறமும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நீரூற்றின் நடுவிலே வலது கால் இடது கால் மேல் தான் வைத்துக் கொண்டு பகவான் நமக்கு வேணுகோபாலனாக இங்கே காட்சியளிக்கின்றான். சிறிய குடையும் அவன் மேல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவரை தரிசித்துக் கொண்டே நாம் உற்சவமூர்த்தியை தரிசிப்பதற்காக நுழையும் போது நடுவிலே இருக்கக்கூடிய மண்டபத்தில் நாம் சற்றே உயர நோக்குகின்றோம். அங்கு சிற்பத்தினுடைய அழகு மிகுந்த யானையும் காளையும் ஒன்று சேர்ந்தால் எவ்வாறு இருக்குமோ அதே பாவத்துடன் ஒருபுறம் யானையாகவும் ஒருபுறம் காளையாகவும் இருக்கக்கூடிய சிற்பத்தை பார்த்து பிரமிக்கின்றோம். அதற்கு பக்கத்திலே நம்முடைய நவக்கிரக தோஷங்களும் நீங்குவதற்காக மேஷத்திலிருந்து ஆரம்பித்து மீன ராசி வரை 12 ராசிகளை இந்த திருக்கோயிலிலே தாமரை சக்கரத்திலே மண்டபத்தின் மேலே அழகாக நாம் தரிசிப்பதற்காக அமைத்திருக்கின்றார்கள். இவையையும் தரிசித்துக் கொண்டு துவாரபாலகர்களை நாம் பார்த்து உள்ளே நுழைந்தோமே ஆனால் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியானவர் அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றார். கோதை பிராட்டியான ஆண்டாளோடு சாதாரணமாக திருவாடிப்பூரத்திலே எந்த சேர்த்தி காட்சியானது அமைய பெற்றிருக்குமோ அந்த காட்சியை நாம் இங்கே அடைகின்றோம். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி உயர்ந்த திருமண்காற்பை சார்த்திக் கொண்டு தன்னுடைய காதுகளிலே வெள்ளை கர்ண பத்திரமானது ஜொலிக்க, சுவாமி பலவிதமான ஆபரணங்களோடும் உயர்ந்த மாலைகளை சார்த்திக் கொண்டு தனக்கே உண்டான மந்தகாசத்துடனும் கருணையான கண்களுடன் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய திவ்யமான வைபவம். அவருக்கு அருகிலே ஆண்டாள் நாச்சியானவர் அவரை அரவணைத்துக் கொண்டு தானும் உயர்ந்த கொண்டையை சார்த்திக் கொண்டு இவருடைய காதுகளிலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் கோவிந்தா என்ற உத்தமமாக அவனுடைய சேர்த்தி சேவையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய கையிலே அழகான ஒரு கிளி. கிளி இல்லாமல் ஆண்டாளா?
ஆனால் இந்த கிளிக்கு என்ன அதிசயம், ஆடிப்பூர வளையல்கள் எல்லாம் இந்த கிளிக்கு சார்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த கிளி வளையல்களோடு நமக்கு சேவை கொடுக்க உத்தமமான குருவாரம் ஏகாதசியிலே ராஜகோபால சுவாமியோடு புரட்டாசி மாசத்திலே கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு கூக்குரலோடு ஆண்டாள் நாச்சியார் அளித்த அந்த கோவிந்த பிரபாவத்தோடு நாம் குருவாயூரோ பூஜை கிரமங்களுக்கு நாராயணியத்தினுடைய ஸ்லோகத்திற்கு நாம் திரும்புவோம். நமக்கு ஞாபகத்திலே இருக்கும் உச்சிகால பூஜையானது பக்தர்களுடைய தரிசனத்தோடு முடிந்து குருவாயூரப்பன் சற்றே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். மாலை 4:30 மணிக்கு நாம் நாராயண சரசிலே ஸ்நானம் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தோமே ஆனால் அதோ நடையானது திறக்கப்படுகின்றது. 4:30 மணிக்கு அதே கலபக்கூட்டுத்தான். உச்சி பூஜையிலே பகவானுக்கு எந்த சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெறுகின்றதோ அது மறுநாள் காலை வரை அதே திவ்ய தரிசனத்தோடு அலங்காரத்தை மாற்றிக்கொள்ளாமல் குருவாயூரப்பன் நமக்கு சேவை சாதிக்கின்றான். ஆனால் இந்த நடையானது திறந்தவுடன் ஸ்ரீவேலியானது தொடங்குகின்றது. எந்த ஸ்ரீவேலி நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உச்சி காலத்திலே நடக்க வேண்டிய ஸ்ரீவேலி அன்றோ பகவான் மாலை வேளையிலே மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஸ்ரீவேலியை வழக்கத்தை விடாமல் உள்ளே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியானவர் வெளியே வர நாம சங்கீர்த்தனத்துடனும் செண்டா வாத்தியங்களுடனும் நம்பூதிரியானவர் அவனை கையிலே பிடித்துக் கொண்டிருக்க 3 பிரதட்சணங்களோடு மாலையிலே நடக்கக்கூடிய அந்த ஸ்ரீவேலியானது பூர்த்தியாகி அதோ பகவான் உற்சவமூர்த்தியானவர் கொடிக்கம்பத்திற்கு அருகே யானையானது சற்றே தான் தாழ்ந்து இவன் மூலஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும் என்று வழிவிட அந்த மூலஸ்தானத்திலே உற்சவமூர்த்தியானவர் போய் சேருகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே குருவாயூரில் அடுத்தது ஒரு விசேஷமான ஒரு பூஜை, அதுதான் தீபாராதனை. பகவானுக்கு நடக்கக்கூடிய அழகான பற்பல ஆராதனைகளோடு சேர்ந்த தீபங்களோடு பகவானுக்கு கற்பூர ஹாரத்தியுடன் நம்பூதிரிகள் குருவாயூரப்பனை ஜொலிக்க வைக்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய சேவை. அந்த சேவையானது தினமும் மாலை 5:30 மணியிலிருந்து 6:45 மணிக்குள், அதாவது குருவாயூரிலே சூரியன் எப்போது அஸ்தமிக்கின்றதோ அவன் மறையக்கூடிய அஸ்தமிக்கக்கூடிய சமயத்திலே பகவானுக்கு இந்த தீப பூஜையானது நடைபெறுகின்றதாம். காலையிலே வந்த சூரியனை எதிரிட்டு பூஜையாகவும் 12 அடி பூஜையாகவும் வரவேற்று விட்டான் குருவாயூரப்பன். மாலையிலே அவன் மறையும் போதும் அவனுக்கு மரியாதையானது அளிக்கப்படுகின்றது. சூரிய அஸ்தமனமானது தினமும் மாதக்கணக்கிலே மாறுபடுவதால் அந்த சந்தர்ப்பத்திலே அஸ்தமிக்கும் போது இந்த தீபாராதனை கோலாகலமான காட்சி. அந்த தீபாராதனை குருவாயூரப்பன் மட்டும் கற்பூரத்தை ஏற்றி அல்ல, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மாடங்களிலும் விளக்கானது ஏற்றப்படுகின்றது. தீபமானது ஜொலிக்கின்றது. தீபத்வமேவ ஜகதாம் தைதாம் ருஷிஸ்தே என்று சுவாமி தேசிகனானவர் கூறுகிறார். கிருஷ்ணா, நீ விளக்காக இருந்தால் உன்னுடைய விளக்கான உன்னுடைய திருமேனிக்கு பிரகாசமாக ஜோதியாக இருக்கக்கூடியவள் யார்? மகாலட்சுமி என்றோ உனக்கு ஜோதியாக இருக்கின்றான் என்பதை வர்ணிப்பாராம். அந்த பாவத்திலே பகவான் கண்ணனோடு தீபஸ்வரூபமாக மகாலட்சுமியும் சேர்த்து இங்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது அதோ கிருஷ்ணா குருவாயூரப்பா என்று பக்தர்கள் அழகாக குதூகலிக்க அவனுடைய நடையானது திறக்கப்பட்டு அவனுக்கு 3 விதமான தீபங்கள் ஆரத்தியாக காட்டப்படுகின்றது. ஒன்று சொர்ண தீபம். 27 அடுக்குகள் கொண்ட அந்த தீபத்திலே 27 திரிகளை ஏற்றி வாழ்க்கையிலே மனிதர்களுடைய 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக நட்சத்திர ஆரத்தியாக தங்க விளக்கிலே சொர்ண தீபமாக முதல் அந்த ஆரத்தியானது 27 அடுக்கு சொர்ண தீபம். அது முடிந்தவுடன் நாகபட விளக்கு என்று ஒரு சொர்ண விளக்கை கையிலே எடுத்துக்கொண்டு அதிலே வாழ்க்கையினுடைய பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அவைகளுக்கு உட்பட்டுத்தான் நாம் வாழ்க்கையை நடத்துகின்றோம் என்பதை காட்டும் வகையே 5 திரிகளை அந்த நாகபட விளக்கிலே ஏற்றி பாம்பு போல வளைந்திருக்கக்கூடிய அந்த விளக்கை கையிலே எடுத்துக்கொண்டு 2வது ஆரத்தியானது அவனுக்கு நடைபெறுகின்றது. அது முடிந்தவுடன் ஒரு கட்டி கற்பூரத்தை
அழகான அந்த தட்டிலே வைத்து நிதானமாக அந்த குருவாயூரப்பனுக்கு பக்தர்கள் நாமகோஷத்துடன் அவனை பக்தியாக கிருஷ்ணா நாராயணா குருவாயூரப்பா என்னை ரட்சிக்கனே என்று அவனிடத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களை நாம சங்கீர்த்தனத்துடன் வைக்க இந்த கற்பூர ஹாரத்தியானது நடைபெறுகின்றது. பக்தர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குருவாயூரிலே நாம் அவனுடைய கற்பூர ஹாரத்தியை தரிசிக்க வேண்டுமானால் சாயங்காலம் நடக்கக்கூடிய சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு அவர்கள் ஏற்றக்கூடிய இந்த ஆரத்தியை மட்டும் அந்த ஒரு சமயத்தில் தான் தரிசிக்க முடியும். காலை வேளையிலேயோ மாலை வேளையிலேயோ இத்தனை பூஜைகள் பகலிலெல்லாம் நாம் அனுபவித்தோமே, அப்போது இந்த தீபகாரத்தையை நாம் தரிசிக்க முடியாது. ஒரே சமயத்திலே நடக்கக்கூடிய 27 அடுக்கு சொர்ண தீபமும் நாகபட விளக்கின் 5 திரி தீபமும் கட்டி கற்பூர ஹாரத்தியும் சந்தியா தீபம் என்று இவர்கள் அழைக்கக்கூடிய உத்தமமான இந்த ஆரத்தியை நாம் தரிசித்தோமே ஆனால் குருவாயூரப்பன் அங்கு அந்த கலவ கூட்டுடனும் அவனுடைய திருமுகத்திலே வைக்கப்பட்ட அந்த தங்க காசுகளுடனும் தனக்கே உண்டான மிடுக்குடனும் பகவான் ஜொலிக்கக்கூடிய அழகான வைபவத்தினுடைய ஆனந்த பரவச தரிசனத்தை நாம் அடையக்கூடிய அழகான பூஜை சாயரக்ஷ தீபாராதனை. அந்த ஒரு பூஜையானது நாம் தரிசித்து வெளியே வந்து ஒரு பிரதட்சணத்தை முடிப்பதற்குள் மாலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த பூஜையின் அடுத்த கட்டம் சுமார் இரவு 7:45 மணிக்கு அத்தாழ பூஜை என்ற ஒரு விசேஷமான பூஜையை குருவாயூரப்பனுக்கு நடத்துகின்றார்களாம். அது என்ன அத்தாழ பூஜை? நாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே அர்த்தஜாம பூஜை என்று சொல்லுவோமே, அது அங்கு அத்தாழ பூஜை என்று அழகாக அழைக்கப்படுகின்றது. இந்த பூஜையிலே அலங்காரம் இதுதான். ஆனால் பகவானுக்கு பலவிதமான நைவேத்தியங்கள், அவன் எப்போதுமே எல்லா பூஜைகளிலேயும் எனக்கு வைக்க வேண்டும் என்று கேட்ட வெள்ளரிசி சாதத்தினுடைய நைவேத்தியம், சுமார் 50 லிட்டர் பால் பாயசம், குச்சேலன் அவளுக்கு அளித்த அவல், சர்க்கரை, நெய், வெல்லம், அப்பம் இவைகளெல்லாம் கலந்த உத்தமமான நேந்திரம்பழத்தையும் வேக வைத்த பச்சரிசி மாவுடன் சேர்ந்த ஒரு அழகான பிரசாதம். இது மட்டுமல்லாமல் அவனுடைய திருக்கையிலே அழகாக வெண்ணையையும் கையில் வைத்து வெள்ளை நைவேத்தியத்தை நடத்தும் போது இந்த அத்தாழ பூஜையிலே அளிக்கப்படக்கூடிய ஒரு விசேஷமான பிரசாதம் இலையடை பிரசாதம் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். அது என்ன இலையடை? பச்சரிசி மாவு, சர்க்கரை, வெள்ளைப்பாகை சேர்த்து நாம் இங்கே பூர்ணம் என்று கூறுவோமே, அந்த பூர்ணத்தை அழகான அரிசி மாவிலே உள்ளே வைத்து ஒரு வாழை இலையை அதன் மேல் போட்டு வாழை இலையோடு அதை வேக வைத்து குருவாயூரப்பனுக்கு கதலி பழத்தோடு இலையடையை சமர்ப்பணம் செய்கின்றார்களாம். இந்த இலையடையானது இவனுடைய பிரீத்தியானது குரூரம்மை என்று குருவாயூரிலே வாழ்ந்த ஒரு மூதாட்டி பேல் இருந்தது என்று சென்ற பகுதிகளிலே நாம் குரூரம்மைக்கும் குருவாயூரப்பனுக்கும் இருந்த ஒரு பக்தி பாவத்தை நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த குரூரம்மை இடத்திலே இவன் குழந்தையாக பழகியவன். அந்த அம்மாள் என்ன செய்வாளாம்? தினமுமே இரவு 8:30 மணிக்கு இந்த கண்ணனுக்கு இத்தனை வகையான இந்த வைபவங்களை எல்லாம் சேர்த்து இலையடையை அவனுக்கு பிரீத்தியாக செய்து கொடுப்பார்களாம். குரூரம்மை தான் காலமாகியவுடன் இவனுக்கு இலையடையை யாரும் கொடுப்பவர்கள் இல்லை. அதையும் குருவாயூரப்பன் உணர்த்தி தினமுமே இரவு 8:30 மணிக்கு அத்தாழை பூஜையிலே குரூரம்மையை நினைவூட்டும் விதமாக இந்த இலையடையை எனக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று இவன் கேட்டுக்கொண்டதால் அத்தாழ பூஜையிலே இந்த பிரசாதத்தையும் நாம் பணம் கட்டினோமே ஆனால் விசேஷமாக நாம் இதை அடையலாம். அவ்வாறு இந்த அத்தாழ பூஜையிலே பலவிதமான பிரசாதங்களை ஏற்றுக்கொண்ட பகவான் அத்தாழ ஸ்ரீவேலிக்கு தயாராகின்றான். வைபவத்தை இந்த திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன்னா